Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி லைவாக என்ன மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்குது, எந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 33,546 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டி கரண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுங்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு கரண்ட்டாக. கிட்டத்தட்ட இந்த ஹை இந்த இடங்கள் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிட்டத்தட்ட 33,139 ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறக்கு இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 33,139ங்கிற லெவல், இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும்னு சொல்லிட்டு டெலிகிராமில் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இந்த 33,139 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் அப் ஆகிருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல எதனால் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஆர்எஸ்ஐயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் மினிட் ஷார்ட்டில் ஒரு ப்ரோடனிங் வெஜ்ஜில் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ப்ரோடனிங் வெஜ்ஜில், இந்த இடத்துல ப்ரோடனிங் வெஜ். ஓகேங்களா, இந்த ப்ரோடனிங் வெஜ்ஜுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அதுவும் அதே மாதிரி ப்ரோடனிங் வெஜ்ஜில் 70க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருக்கிறனால, ஏன்னா எப்போவுமே வந்து மார்க்கெட் 70க்கு மேலே ஆர்எஸ்ஐயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம், இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே சைட்வேஸில் இருந்திருக்கு மார்க்கெட். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா 70லேருந்து நமக்கு ஒரு 40-50 ஆர்எஸ்ஐ வரும்பொழுது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 70க்கு மேலே ஒரு 75-80 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்எஸ்ஐ போகுது அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவ்னஸோடு இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அக்ரெசிவாக போயிருக்கு. அதே மாதிரி இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதை பிரேக் அவுட் மார்க்கெட் ஆகலை. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுனால இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து ஒன்று ட்ரெண்டு கீழே இறங்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கலாம். ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 33,739 கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறலாம். சப்போஸ் கீழே இறங்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஓகேங்களா, 33,370 வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டு விஷயம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டு கீழே இறங்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் ஆகிட்டு மேலே போகும் பட்சத்தில் ட்ரேட் எடுக்கலாம். எதாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சு ட்ரேட் எடுங்க. நான் தான் வந்து ஒரு கம்மியான ரிஸ்கில் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்ஸை எடுக்க முடியும். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.